அவர் சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனா அருமையா நடிச்சுக்கிறாப்புல, பேய் மாதிரி நடிச்சுக்கிறான் மனுஷன். ஏன் மனுஷன் பிக் பாஸ்ல போய் உக்காந்தான்னு தெரியல. எதுக்கு எதுக்கு காலத்திலே கருப்பு சிவப்பு தான் கட்சி உதயமாவது நான் சொல்றேன். விஜய்க்கு அடுத்ததெல்லாம் அதுக்கு அடுத்து பார்த்தா கருணாஸ் பையன் தான் இன்னைக்கு வந்து அந்த இந்த படத்துல நான் பாத்துட்டேன். வச்சு அவன தைரியமா எடுக்கிறான் படம், லாஸ் ஆக மாட்டாயா. நான் நல்லா பாத்துட்டேன். கொட்டுக்காளி முதல் கொண்டு நீ வந்து கருணம் முதல் கொண்டு நான் உன்னை வச்சு அவனை லாஸ் ஆக மாட்டான். உண்மையிலேயே உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்தாச்சு. அடுத்த கமல் நாங்க நினைப்போம், ஓகேவா? உன்னை அடுத்த கமலா தான் எல்லாமே பாக்குறாங்க. ஏன்னா பார்ட் 3 இருக்குது, கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். பார்ட் 3 இருக்கு. ரஜினிகாந்தே உன்னை ஒரு வாரத்துல உன்னை பாராட்டலாம் என்ன கேளு. கம்யூனிஸ்ட் சங்கத்துல அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல சாதாரண எடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி நீங்க போயிட்டு பிக் பாஸ்ல உட்காந்துனே 12 மணி வரைக்கும் 1 மணிக்கு 8வது நிகழ்ச்சி 16வது நாள் 47வது நாள் யாரு அதெல்லாம் காட்டாங்க? வாரம் பணமா ஓடுது. போராளியே நீ நடிக்கலாமே. இதை போராளி மாதிரியே தானே காட்டிக்கிறேன். நீ இதை விட என்ன வேணும்? ஒரு 16 பேர் உள்ள போட்டு பூண்டு உள்ள அடிச்சுட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கிற. இங்க கேள்வி கேட்கறிய, ஸ்கிரீன் பேல கேட்கறிய, மக்களை பார்த்து கேட்கறிய. இந்த கேள்வி நீ படத்து மூலியமா வெளிப்படுத்தலாமே. 16 பேர் உள்ள போட்டு கூண்டுல அடிச்சுட்டு 40 நாள் 5 நாள் கழிச்சு 45 லட்சம் 70 லட்சம் வாங்கி போறாங்க வீட்டுக்கு. அவரை விட்ட யாரும் பண்ண முடியாதியா? நான் அடிச்சு சொல்லுவேன் ஆணித்தனமே. இளையராஜா மாதிரி பேக் ரோட்டுக்கு ஆசைப்படாதீங்க. கனவுல நடக்காது ராஜா. அவர் பிரியால பண்ணிட்டாரு, தளபதியில பண்ணிட்டாரு, நிறைய படத்துல பண்ணிட்டாரு. தேடும் செவ்வந்தி போகுது. அதனால ஆயுசுல மாறல. ஐயா கடுகளவுக்கு வந்து தூரமான போலீஸ் சேத்தான், நல்ல கான்ஸ்டபிள் சூரி. மணிரத்னம் யூஸ் பண்ணியிருந்த ஆள் தானே. என்ன மனஸ்தாபம் தெரியல. ஏன்னா அவரு ஒரு சோத்தை குத்துட்டு என்னென்னமோ பண்ணாரு. அவருக்கு வந்து பண ஆசை முக்கியம் இல்ல, இசை ஆசை தான் முக்கியம். பண ஆசை முக்கியம் தான், அவர் கோடிக்கணக்கில் வாங்குவாருங்க. இசை ஆசை முக்கியன்றதுனால்தான் அந்த பாட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சான்னு எனக்கு வருத்தமா இருக்குது. என் தாயை போல காட்டிட்டு அந்த பாட்டு எடுத்து ராமராஜா. அது மாதிரி நல்லா அந்த பாட்டை கொண்டு போயிருக்கலாம். தமிழ்நாட்டுல எந்த போலீஸ்காரங்க இறக்கமா இருக்காங்க தெரியல. அது ஜாதியை வச்சுதான் பேஸ் பண்ணி எடுத்துக்கிற படம். கட்சி தலைவர்னா நீதான், அது கருப்பின்னு இருக்கு. விடுதலை அந்த படத்தை சூர்யா தான் ஓப்பனிங்கு. இந்த படத்தை சூர்யா தான் பினிஷிங். இத பாருங்க விஷயம். கருணாஸ் மகன் அருமையா நடிச்சுக்கிறா போல. நீ அடுத்த ஜென்ரேஷனுக்கு தயாராயிட்டியா? ஃபைட்டுக்கு எல்லாத்துக்கும் நீ தயாராயிட்ட. ஏன்னா விஜய்க்கு அடுத்ததெல்லாம் அதுக்கு அடுத்து பார்த்தா கருணாஸ் பையன் தான் இன்னைக்கு வந்து அந்த இந்த படத்துல நான் பாத்துட்டேன். புரியுதா? அசுரம் படத்துல நான் பாத்துட்டேன். பக்காவா நீ நடிச்சுக்கிறடா தம்பி. இன்ட்ரோலுக்கு முன்னாடி நீ நடிச்சுக்கிற. அதுக்கப்புறம் கிஷோர் நீதான் உண்மையான கம்யூனிஸ்ட் மாதிரி. இது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்னா நீதான், அது கரெக்டா நீ கரெக்டா பேசிக்கிற. அடுத்தது விஜய் சேதுபதி மஞ்சு வாரிய கல்யாணம் பண்றாரு. உண்மையிலே விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்ல யாருமே. அவர் சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனா அருமையா நடிச்சுக்கிறாப்புல. கதை வந்து என்னன்னா சூரிய வச்சுதான் முடிச்சுக்கிறாங்க. சூரிய வச்சா ஸ்டார்ட் பண்ணாங்க, சூரிய வச்சா முடிச்ச. பார்ட் 3 வருமானு நான் வெயிட் பண்றேன். அது நல்லாவே தெரியுது, கிளீனா ஸ்கிரீன் படல தெரியுது. ஏன்னா சூரியக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. விஜய் சேதுபதி கல்யாணம் ஆச்சு, அது மட்டும் பினிஷ் பண்ணிடுறா. மற்றது நீங்க கேளுங்க. பொதுவா இப்ப பார்ட் 2 படம் ஒரு ஹிட் கொடுத்துட்டு பார்ட் 2 எடுக்கணும்னாலே ஒரு டிஃபிகல்ட்டியான சேலஞ்சான விஷயம் தான். கண்டிப்பா இந்த படம் சேலஞ்சு தான் வெற்றி மாற எடுத்துக்கிறேன். ஏன்னா கருப்பு சிவப்புன்றாருப்பா. அதுல கருப்பு சிவப்பு தான் சொல்லவே இல்லையே. நான் சொல்றது வெறும் ட்ரைனிங் காட்டுறது சோறு எடுத்து கொடுக்குது, ஜீப்ல எடுத்து கொடுக்குது. இதான கதையை ஓட்டுது. இதுல கம்யூனிஸ்ட் வருது, கருப்பு சிவப்பு வருது, பெரியார்லாம் வருதுன்னா என்ன? ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு கம்யூனிஸ்ட் மூலியமா மஞ்சு வரைக்கும் மகாலட்சுமி கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துல கிஃப்ட்ல பார்த்தா பெரியார் போட்டா கொடுக்குறாங்க. பேக்ரவுண்ட்ல சிவப்பு கடை, பேக்ரவுண்ட்ல வந்து சிவப்பு பேனர் இருக்குங்க. அப்ப என்னாச்சு? அந்த காலத்திலேயே கருப்பு சிவப்பு தான் கட்சி உதயமாவது நான் சொல்றேன். அந்த கட்சிக்கு கருப்பு சிவப்புக்கு காரணம் யாருன்னா பண்ணையாருங்க. மிராஸ்தார் சொல்ற ரைஸ் மில்லு, சக்கரை மில்லு, இவங்க தான் அந்த காலத்துல ஜாம்பவான், செட்டியாரு, வன்னியரு இது மாதிரி இருப்பாங்க. நாய்க்கு மாதிரி இவங்க எல்லாம் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இது ஜாதியை வச்சுதான் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு படம். இதாவது கூலி வந்து கம்மியா கூட விவசாயிகள் தான் அந்த படத்தை வச்சுதான் மையமா இருக்குது. இதுல போலீஸுக்கு ஒரு 90% அதுல லாக் ஆகுது. அதுல நல்ல போலீஸுக்காரர் தான் சூரி. அவ்வளவுதான், அதை வேற இல்லை. சேத்தன்லாம் ரொம்ப கொடூரமான போலீஸா இருக்கா போல. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. கொடூரமான போலீஸ் சேத்தான், நல்ல கான்ஸ்டபிள் சூரி. வரட்டா சூரி, நீ ஒரு கதாநாயக அந்தஸ்தே வந்தாச்சு. உன்னை வச்சு எவனா தைரியமா எடுக்கிறான் படம், லாஸ் ஆக மாட்டாயா. நான் நல்லா பாத்துட்டேன். கொட்டுக்காளி முதல் கொண்டு நீ வந்து கருணம் முதல் கொண்டு நான் உன்னை வச்சு எவனா லாஸ் ஆக மாட்டான். உண்மையிலேயே உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்தாச்சு. நீ ஒரு படம் வந்து உன்னை வச்சு தனியாவே எடுக்கலாம், தைரியமா எடுத்துக்கிறாங்க. இனிமேல் உன்னை வச்சு எடுக்கலாம். அந்த அளவுக்கு இயல்பா நடிச்சுக்கிறாப்புல.
ஒரு கான்ஸ்டபிள் என்ன இயல்போ, அதாவது இறக்கன்னு ஒண்ணு இருக்குதுல்ல போலீஸ்காரங்கிட்ட. இறக்கன்னு ஒண்ணு இருக்குது. அது மாதிரி யாரு இருக்காங்க தெரியலப்பா இந்த தமிழ்நாட்டுல. எந்த போலீஸ்காரங்க இறக்கமா இருக்காங்க தெரியல. அது மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் அந்த காட்டுக்குள்ள நம்ம ஆளுங்களே இவன் சுடுறானா. நான் சொல்றது நம்ம ஆளுங்களே இவன் சுடுறானா. இந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குதா, அது சூரிக்கு தெரியுது. ஸ்கிரீன் பிளே அழகா முடிக்கிறா போல. படம் வந்து வேற லெவல்ல 3 வந்தாலும் வரலாம். ஏன்னா சூரிய வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா போல ஃபர்ஸ்ட். ஓகேவா, சோத்தை குத்துட்டு என்னென்னமோ பண்ணாரு. ஆனா அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எந்த லெவலுக்கு கொண்டு வரப்பல. ஒருவேளை சூரிய வந்து காட்டுல இருந்து தப்பிச்சு வந்து தன்னுடைய அம்மாவெல்லாம் பாக்குறாப்புலையா, தன்னுடைய காதலிலாம் பாக்குறாப்புல முடிச்சுக்கிறாப்புல. ஆனா பார்ட் 3 இருக்குது கண்டிப்பா. அடிச்சு சொல்றேன், பார்ட் 3 இருக்கு. மத்தது கேளுங்க. இப்ப வெற்றிமாறன் படவரிசையில முதல் பார்ட் 2 படம் இது. எந்த அளவுக்கு கையாண்டு இருக்காரு? ரைட்டிங், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே அதெல்லாம். மியூசிக் நல்லா சூப்பரா இருக்குது. இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. கம்யூனிஸ்ட்னா புரியுதுங்களா? நம்மளுடைய இந்தியா வரலாற்றுல வந்து எஸ்டாவே 2 இதுதான். கட்சின்னு இல்லை, கொள்கை ரீதியா போராடுறது கம்யூனிஸ்ட் ஒன்று தான். அதுதான் பேஸா மையமா பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிட்டு சேர்ந்து கூட்டணியில வச்சு சீட்டு வாங்கி நிக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்றது? அந்த கம்யூனிஸ்ட் எப்படி இருக்குது? ஷார்ப்பா இருக்குது. ஒரு காட்டியே வந்து உள்ள நுழைஞ்சு கண்டுபிடிக்காம ஒரு விஜய் சேது வாத்தியார் என்றவரை ஒரு போராளியா, ஒரு வாத்தியார் என்ற கேரக்டரை தூக்கி போட்டு ஒரு போராளியா அந்த கம்யூனிஸ்ட் வரணும். அதுதான் கம்யூனிஸ்ட். இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் என்னன்னு தெரியல, கோச்சிக்காதீங்க. இதுதான் தொழிற்சங்கம்னா, இதுதாங்க. ஒரு விவசாயி கஷ்டப்படுறதுன்னா தொழிற்சங்கம்னா இறங்கினா இதுதான் வந்து 100% எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. அது வந்து அழகா வந்து விஜய் சேதுபதி கரெக்டா கொண்டு போயிட்டாரு. உண்மையிலே கம்யூனிஸ்ட் சங்கத்தெல்லாம் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் கன்ட்ரோல் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல சாதாரண எடுக்க முடியாதுங்க. அந்த புக் எல்லாம் பார்த்தா, அந்த கம்யூனிஸ்டோட போட்டோ எல்லாம் பார்த்தா எந்த காலத்து ஆளு எல்லாம் இருக்கிறாங்க. இந்த காலத்து ஆளு கிடையாதுப்பா. தயவு செய்து அந்த ஹிஸ்டரி பார்த்தா, கம்யூனிஸ்டோட லிஸ்ட் எல்லாம் பார்த்தா அந்த காலத்து ஆளா இருக்கான். 1950க்கு மேலதான் இருக்கிறாங்க போல் தெரியுது. அப்பவே இருக்குது. சக்கரை ஆலை முதல் கொண்டு விவசாயம் முதல் கம்யூனிஸ்ட் தான் முதல் தோன்றிய கட்சியா. கருப்பு சிவப்புன்னு சொல்லினே வராங்க. இப்பதான் தெரியுது கருப்பு சிவப்புனா திமுக போல் தெரியுதுடா. புரியுதா? இதுதான் கதை. கருப்பு சிவப்புனா திமுக போல் தெரியுது. இதுதான் கருப்பு சிவப்பு. அப்படிதானே வரா? சிவப்புன்னு என்னன்னு சொல்லுவேன். ஒரு இன்னொரு கலரை சரியா பெரியாரு. அந்த புக்கை கரெக்டா ஹிஸ்டரி காட்டுறாங்க. கல்யாணத்துல கிஃப்டா கொடுக்குறாங்க, பெரியார் போட்டா கொடுக்குறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாமே கதை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எல்லா ஜாதியும் வேற பேஸ் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா? படத்துல வந்து தினம்னு ஒரு பாட்டு வருது இல்ல, அது வந்து கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கு. நீங்க படத்துல வந்து விஷுவலா பாத்திருக்கீங்க, எவ்வளவு அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த பாட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சான்னு எனக்கு வருத்தமா இருக்குது. என் தாயை போல காட்டிட்டு அந்த பாட்டு எடுத்து ராமராஜா. அது மாதிரி நல்லா அந்த பாட்டை கொண்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அவர் கொஞ்சமா பாடினாலும் எப்போ பாடின பாட்டு மாதிரிதான் தெரியுது. ஆனா நல்லாவே இருக்குது. மாறல, வாய்ஸ் எல்லாம் மாறல. ஐயா, கடுகளவுக்கு வந்து இளையராஜா வயசு அப்போ எப்படி பாடினாரோ, ராமராஜனுக்கு எப்படி பாடினாரோ அதே வாய்ஸ் தான். நேற்று ஒருத்தர பார்த்து அப்பவே அப்படியே பாடினாரு. டூயட் சாங்கு. தாயை பத்தி நிறைய பாடி இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? லவ்வை பத்தி எக்கச்சக்கம். நான் தேடும் செவ்வந்தி போகுது. அதனால இளையராஜா வாய்ஸ் நல்லாவே தெரியுது. அப்பா மனுஷன் பாடுறா போலன்னு ஜனங்க கிளாப்ஸ். அந்த பாட்டுக்கு ஜனங்க கண்டிப்பா கிளாப்ஸ். பேக்ரவுண்டு அவரை விட்ட யாரும் பண்ண முடியாதியா. நான் அடிச்சு சொல்லுவேன் ஆணித்தனமே, இளையராஜா மாதிரி பேக்ரவுண்டுக்கு ஆசைப்படாதீங்க. ஆனவங்களே நடக்காது ராஜா. அவர் பிரியால பண்ணிட்டாரு, தளபதியில பண்ணிட்டாரு, நிறைய படத்துல பண்ணிட்டாரு. ஏன் ராஜா தி ராஜா தந்திரங்க, அது 2 டியூன் வரும். நீங்க நல்லா கவனிங்க. அது வரைக்கும் எந்த கொம்பனாலும் போட்டது கிடையாது. அது மாதிரி இது இளையராஜாவை யாரும் பீட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் யாரா இருந்தாலும் என்ன அடிச்சு சொல்லுவேன். அது அனுருவத்தா இருந்தா யாரா இருந்தாலும் இளையராஜா ஏன் நான் அவரை யூஸ் பண்ணலன்னு தான் எனக்கு ஒரு வருத்தமாகுது. மணிரத்னம் யூஸ் பண்ணியிருந்த ஆள் தானே. என்ன மனஸ்தாபம் தெரியல. ஏன்னா அவர் எதிர்பார்க்குற மாதிரி தான் அவரு செயல்படும். எனக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தா நான் ஒத்துக்குவாரு. மற்றது நீ சொல்றதுக்குலாம் டியூன் போடுறதுக்கு நாள் இல்லைன்னு அடிச்சு மூஞ்சாலும் சொல்லு. ஏன்னா அவருக்கு வந்து பண ஆசை முக்கியம் இல்ல, இசை ஆசை தான் முக்கியம். பண ஆசை முக்கியம் தான் அவர் கோடிக்கணக்கில் வாங்குவாருங்க. இசை ஆசை முக்கியன்றதுனால்தான் அவர் ஒரு 1000 படத்துக்கு மேலதான் அடிச்சுக்கிறாரு. கம்மியா ஸ்கோர் பண்ணல, 1000 படத்துக்கு மேலதான் போயிருக்கிறாரு அவரு. புரியுதுங்களா? அதனால இளையராஜா ராஜா தான். பேய் மாதிரி நடிச்சுக்கிறான் மனுஷன். ஏன் மனுஷன் பிக் பாஸ்ல போய் உக்காந்தான்னு தெரியல. எதுக்கு ஏன் உனக்கு நடிப்பு தான் இவனுக்கு.
ஒரு 16 பேர் உள்ள போட்டு கூண்டு உள்ள அடிச்சுட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கிற. இங்க கேள்வி கேட்கறிய, ஸ்கிரீன் பிளேல கேட்கறிய, மக்களை பார்த்து கேட்கறிய. இந்த கேள்வி நீ படத்து மூலியமா வெளிப்படுத்தலாமே. 16 பேர் உள்ள போட்டு கூண்டுல அடிச்சுட்டு 40 நாள் 5 நாள் கழிச்சு 45 லட்சம் 70 லட்சம் வாங்கி போறாங்க வீட்டுக்கு. சொகுசான வாழ்க்கைக்கு நீ துட்டு கொடுக்குற, சொகுசான ஷோ நடத்துக்கு நீ ஷோ நடத்துற. நீ அதுக்கு ஒரு 2 படம் தரமான படம் மக்களுக்கு சமுதாயத்துல போய் சேர்ற மாதிரி படம். ஏன் விவசாயம் படம் மாதிரிலாம் நடிக்கலாமே நீ? நான் சொல்றது ஒரு போராளியே நீ நடிக்கலாமே. இதை போராளி மாதிரியே தானே காட்டிக்கிறேன் நீ. இதை விட என்ன வேணும்? இது கோச்சிக்காதீங்க, புரியுதா? பணம் சம்பாதிக்க எப்படி வேணா சம்பாதிக்கலாம். சமுதாயத்துக்கு கொண்டு போறத இப்ப யாருமே இல்லையே, அதை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தவங்க கூட இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு நடிகராது பேசிட்டு போத நாங்களாம் வெயிட் பண்றோம் எங்களை மாதிரி பப்ளிக்கு. அது மாதிரி நீங்க போயிட்டு பிக் பாஸ்ல உட்காந்துனேன் 12 மணி வரைக்கும் 1 மணிக்கு 8வது நிகழ்ச்சி 16வது நாள் 47வது நாள் யாரு அதெல்லாம் காட்டாங்க? வாரம் பணமா ஓடுது? பணமே ஒரு வாரத்துக்கு மேல ஓட மாட்டேங்குது. நீ அது ஷோல வந்து 47வது நாள் இது எதுக்கு? நீ படமே வந்து வருஷத்துக்கு 2 கொடுத்தாவே விஜய் சேதுபதி கமல் அடுத்த கமல் நாங்க நினைப்போம். ஓகேவா? உன்னை அடுத்த கமலா தான் எல்லாமே பாக்குறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு நடிப்பு திறமை இருக்குது, அவ்வளவு ஒளிஞ்சின்னு இருக்குது உங்ககிட்ட. நீ வந்து இந்த கோயிலாம் இந்த சூது கவு அதெல்லாம் விடியா இதுலதான் பற்றி பின்னி எடுத்துட்டு இருக்கிற. அதுல என்ன அது வெறிய ராபரி பண்றது கத்தின்னு போறது இதுல எல்லாம் நீ பின்னி எடுத்துட்ட. இதெல்லாம் பார்த்தாருன்னா கமல்லாம் பார்த்தா உன்னை பாராட்டுவாரு கண்டிப்பா. நான் சொல்றேன் ரஜினிகாந்தே உன்னை ஒரு வாரத்துல உன்னை பாராட்டலாம் என்ன கேளு. ரஜினிகாந்தே உன்னை பாராட்டலாம் என்ன கேளு இந்த படத்தை பத்தி. வணக்கம்.